ஹலோ பக்கல் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரா வேண்டாம் பிறந்துட்டு அசால்ட்டாக பேசாமல் பார்க்குறீங்க. வேறு யார்? நான் அந்த உங்கள் சிண்டா பேசுகிறேன். இன்றைக்கான கருமத்தில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா லவ் எலெக்ஷன் அண்டு சாக்லேட்டுக்கிற ஒரு நீ வடிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த அடிவை நான் மொதல் பார்க்கும்போது வெறும் ரொமான்ஸு அந்த லவ் சீனு காமெடி அந்த கண்ட்ராவி மட்டும் தான் இருக்கும்னு நினச்சி, ஆனால் இந்த அடிவை 6 எபிசோடுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டே வாங்க, வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. சரி, காற்று போட மாதிரி பேசிகிட்டு இருக்காம காற்றை பேச ஆரம்பிச்சிடலாம். இது லவ் எலெக்ஷன் அண்ட் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 1 தான். கதையோட ஆரம்பத்திலே மேலே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அப்படி இங்கிட்டு பார்த்தா ஒரு டப்பாவை தூக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்க. 2 பேரும் மீட் பண்ணிக்குதுங்க. அப்போ இல்லை இவனும் இது பார்க்க ஜெனரல் அஃபேர்ஸ் மாதிரியே இருக்குது, என்னதான் நடக்குது, பப்ளிக் சேஃப்டியும் ஜெனரல் அஃபேர்ஸும் கூட்டாளியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே அப்படியே ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அப்படியே எங்கிட்ட பார்த்தா இதை பார்த்துட்டாக்கோல அப்படியே போயிட்டே இருக்கல. எனக்கு புரியலை, 2 மில்லியன் என்ன அவ்வளோ சீப்பாக போச்சா ஜஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கல. சரி, என்னவா இருந்தானே இது மட்டும் வெளியே போச்சுன்னா கடாகிரா ஃபேக்ஷனோட சோழியை முடிச்சு விட்றலாம். அப்படியே எனக்கவும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலே. பின்னாடி பார்த்தா இந்த கேமரா எடுத்து அதில் உள்ள மெமரி மட்டும் கடிச்சு தூப்புறா. இந்த சீனை மட்டும் மண்டையில் நான் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியே இங்கிட்டு வந்தா அப்படியே காலையில் ஒரு பொண்ணு எந்திரிக்குது. அப்படியே அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி அவனை அப்புறம் பார்க்குறேன்னு ஒரு ஃபோட்டோ பார்த்து சொல்லிட்டு போகுது. அப்படியே அந்த பொண்ணு எங்கிட்டு போகுது பார்த்தா இங்கிட்டு ஒருத்தர் படுத்து தூக்கிட்டு இருக்கா. யூகி விடுஞ்சிருச்சுடா, டக்குன்னு எந்திரா, ஸ்கூலுக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எந்திரிக்கவில்லை. எந்திரா, ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்கிறேன் எந்திரிக்க மாட்டியான்னு வேற மாதிரி பண்ண. என்னப்பா நீ இப்படி இருக்க, நீ விட்டு கொடுக்க மாதிரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கீழே கொத்து போட்டுறா. என்னப்பா நீ இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லி வெட்டி தூக்க வேற என்னமோ பார்த்துட்டா போல. அவ்வளோதான். ஏப்பா நீங்கள் எப்போவுமே 2 பேரும் ஒன்றா தான் பார்த்துடுறீங்க, நீங்கள் அப்படியே பிரெட்டும் ஜாம் போல் இருக்கீங்கப்பா. இல்லைம்மா, பிரெட்டும் கத்தியும் போல் இருக்கும். இது கிசாட்டாதே பண்ணாலா? அவன் வேற என்ன தான் காமிச்சா, அதுக்கு நானா நீ காரணம் அப்படி கேட்க. சரி எல்லாம் சரியாக போயிடும், பெயினே மறைஞ்சு போ அப்படின்னு சொல்ல. மீச்சா உங்களை போல யாருமே இல்லை, நீங்கள் அப்படி அவளுக்கு எதுக்காப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. மீச்சா நான் இப்படி உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல. யூக்கு ஆனால் நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேனப்பா அப்படின்னு சொல்ல. என்னது எப்பா நீ அதை சீக்கிரம் சொல்லியிருக்கணும் கோல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சரி கவலைப்படாது யூகி, உங்களோட வாழ்க்கை துணை சீக்கிரமே தேடி வரும் அப்படி ரோட்டில் காமெடி பண்ணிட்டு இருக்குங்க. அப்படி இங்கிட்டு பார்த்தா குட் மார்னிங் மோரிசஸ் தான். குட் மார்னிங் ஓஜிமா. ஆமாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு? நார்மல். சரி நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க? நார்மல். ஆமாம் இதுவும் நார்மல் தானே. எப்படா நார்மலாக இருக்கும், என்ன கருமத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவிக்கிட்டு இருக்கேன். எப்பா என்ன பார்த்துட்றீங்க? அவன் எந்திரிச்சிட்டு பிங்க் அப்படின்னு சொல்ல. கிசாட்டோ நீ பிங்க் தானே போட்டிருக்க அப்படின்னு கேட்க. இல்லைப்பா அது ஸ்கை ப்ளூ. என்ன கருமத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு புள்ளு எல்லாரும் குட் மார்னிங் யூகி நீங்கள் தப்பு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தப்பு தான்ப்பா பண்ணியிருப்ப, ஓசிமா 2 பொண்ணு சொல்லிட்டு போகுது. நான் எதுவும் தப்பு இல்லடி. ஆமா என் பேர் ஓஜிவாடி அப்படின்னு சொல்லி கத்தேன். எப்படி இருந்தா என்னப்பா, ஒருத்தருக்கு பேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்படிங்கிட்டு ஓட்டி போத்துருவில்ல. என்னோட டிவைஸ் என்னதான் ஆனது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நோட்டா நீங்க முழுகி கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பொத்துட்டு விழுகுது. அப்படிங்கிட்டு ஒரு பொண்ணு வர குட் மார்னிங் யோஜிமா சென்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே எல்லாரும் ஒரு கூட்டத்தை போட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படி ஒரு பெட்டி வைக்கிறீங்க. எப்பா நீ ரொம்ப லக்கியானமா, இங்கே நீங்கள் கம்பெனிலாம் வச்சிருக்கீங்க, நீ என்ன வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் உனக்கு கிடைக்க போகிற புருஷன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி எல்லாம் ஓசிமா அப்படின்னு சொல்ல. அதையம்மா ஏன்ட்ட சொல்கிறேன். ஏப்பா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதை பற்றி? கல்யாணத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி இந்தாங்க என்னோடய ஸ்டிக்கை சாப்பிடுங்க. இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி எல்லோரும் தான் டேஸ்ட் பார்த்துட்டு அதோட அட்வைஸை கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுத்து வாய்க்கில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆகா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிட்டு சொல்ல. அப்படியே ஆகா 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண. அப்படியே ஏண்டி அப்படி பார்க்குற, என்னோட யோசிச்சுக்கு நீங்கள் சாப்பிட போறீங்க செட்பா எப்படி சொல்லிட்டு இருக்க அப்படி டப்புனு உடச்சுட்டா. இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல. அப்பையில கரெக்டாக அப்படியே வாய்க்குள்ள தூக்கி போட கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்றா. என்ன தலையாட்ட அப்படி இங்கிட்டு ஆகா இது ஒயிட் சாக்லேட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏப்பா நீங்கள் ஃபுட் கிளப்ல இருந்து உங்களால் சாக்லேட் சாப்பிட முடியாதுல்ல, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் மோசம் அப்படி 2 பேர் தின்னுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அரிகாத்தோ அப்படின்னு சொல்ல. அப்படி எங்கிட்டு மோசம் போயிட்டோம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாரு. என்னாச்சு காசுக்கு செஞ்சு ஹீரோ கேட்க கொஞ்சம் நிலுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு பா சரி சொல்லுங்க
அக்கா இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, நான் அதை கேட்கல, என்ன பிரச்சனைன்னு. அதுவா இந்த கிளப்பு கிளையா போகுது அப்படின்னு சொல்லி கத்த, என்ன அது அப்படி எங்கிட்டு பார்த்தா ஏன்னா மாநாடு கூட்டம் மாதிரி சுற்றி உக்காந்துருக்கேன். அதில் நடுவில் மட்டும் நின்று ஒருத்தர் பேசுகிறான். எல்லோருக்கும் வணக்கம்ப்பா, நான் தான் ஜெனரல் அஃபேர் கமிஷனர் தட்சுமி மோகிச்சி பேசு. இன்னைக்கு என்ன கருமத்தை பேச போகிறோன்னா ஓசவா இன்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறோம். அவன் ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்லாம் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. அவரை பப்ளிக் சேஃப்டி கமிஷனராக போட்டது நம்ம பிரசிடென்ட் மோடி தான். இதுக்கு அவரதே பொறுப்பேற்றுக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது, அதனால் வேணா உங்கள் பொறுப்பை நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட் அப்படி ஒரு பொண்ணு வர சினானமே அப்படின்னு இவன் டென்ஷன் ஆக, நான் ஃபினான்ஷியல் கமிஷனர் சினானமே தட்சுகி. இன்னைக்கு என்ன கருமத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, அதுக்குள்ளே எதுக்கு இப்போ உள்ள பிரசிடென்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இப்போ பிரச்சனை வேறு போயிட்டு இருக்கு, அப்புறம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வேணால் அது வரைக்கும் பிரசிடென்ட்டாக போட்டுப்போம் அப்படின்னு சொல்ல, அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவனை பிரசிடென்ட்டாக போட்டால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஏப்பா என்னதான் இருந்தாலும் இப்போ பிரசிடென்ட் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு இந்த தடவை ஃபினான்ஷியல் அதிகமாக பயன்படுத்தினது உங்கள் ஜெனரல் அஃபேர்ஸ் கமிஷனர்லேருந்து தான் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தட்சுமி அப்படின்னு சொல்லி கேட்க, இது 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 இப்போ முக்கியம் இல்லாமல் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். அப்போனா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? சரி நீங்கள் சொல்கிறத காட்டாத இருக்குது, பிரசிடென்ட் அந்த தேர்தல் வரைக்கும் இருந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படி எங்கிட்டு பார்த்தா பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் அவதே நிறைய கிளப்பை தூக்க போறா. அவள் எந்தெந்த கிளப்பு அச்சீவ்மெண்ட்டை பண்ணாமல் காசில் வாங்கிட்டு இருக்காயில அந்த காலத்தில் தூக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா அதில் எங்கள் கிளப்பு வந்துடும் பயமாக இருக்குது. ஆனால் வந்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணோம் தெரியுமா, நாங்கள் டால் பண்ணுவோம், அதுக்கு கூட காரேஜ் கிட்ஸ்லாம் பேர் வச்சுலாம் வைப்போம். ஓ அதே உங்களோட நிக் நேம் வந்து காரேஜா அப்படின்னு சொல்லிக்க, அப்படி சொல்ல, அது சரி உன் தலையில் என்னப்பா அது சுற்றிட்டு இருக்குன்னு கேட்க, என்னது தலையில் சுற்றிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கும் தெரியலையடா அப்படின்னு கேட்க, என்ன நடக்குது சரி அதை விட்டுருப்பா கண்டுக்காதுன்னு சொல்ல, அப்படி எங்கிட்டு பார்த்தா நம்ம கிளப்பில் திங்கிறத தவிர வேறு எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளப்பை டிஸ்பேண்ட் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இது நடக்கக்கூடாது, அப்புறம் நான் தின்னதை யார்கிட்ட டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீவே கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவள் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குப்பா, ஏன்னா ரொம்ப அழகானவ, அவள்கிட்ட பெருசாக வேறு இருக்கும், அது ரொம்ப பாப்புலர் கூட, அவள்கிட்ட பெருசாக வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி எங்கிட்டு என்னதான் பிரசிடென்ட்னால அவர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான்னு கிசாட்டோ சொல்ல, இல்லைப்பா ஃபாலோ பண்ணுவாள், அவர் ரொம்ப இது விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பான்னு சொல்கிறது. உங்களுக்கு அவளை பற்றி தெரியுமா கேட்க, அவன் என் தங்கச்சி தான் சொன்னது. என்னது உங்களுக்கு தெரியாதா நீ ஹீரோ கேட்க, உனக்கெல்லாம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். எனக்கு டவுட்டாக இருக்குது, அவள் உங்கள் தங்கச்சினால நம்ப முடியல. ஆமாம் நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இல்லைப்பா அவன் தங்கச்சி தான், அவன் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஜெனரல் அஃபேர்ஸ்லேருந்து கூட ஒருத்தர் இருக்காப்பா அப்படின்னு இவன்ட்ட பிடி தின்னுட்டு இருக்கா. அப்படி இங்கிட்டு நான் தான்ப்பா ஜெனரல் அஃபேர் கமிஷனர் தட்சுமி மோசிக்கு எனக்கு வாக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனாவே ஆனால் இவன் இந்த இதில் கலந்துக்க முடியாது, ஏன்னா அவன் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்ல, எங்கே மாஸ்க் போட்டிருக்கேன், அவன் மூஞ்சி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, அதுக்குன்னு அவன் நீ மாஸ்க் போட்டிருக்கேன்லாம் சொல்லக்கூடாதுப்பா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னதான் ஆச்சு இதில், இதுகளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, அவன் ஃபேன் ஒன்றுன்னு சொன்னால் அதையும் நம்பலை, இவன் இதை பார்த்தா இதையும் நம்பலன்னு சொல்லி திரும்பி பார்த்தா திடீர்னு நினைக்கிறேன். எப்பா நீங்கள் எனக்கு ஓட்டல் அளிப்பீங்களேன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க, எனது ஃப்ரீ கார்டா, ஆமாம் நீங்கள் போய் கேண்டீனில் கொடுத்தா அது 100 ரூபா மட்டும்தான், சரி நீ எனக்கு ஹோட்டல் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, இது லஞ்சம்டா நீ இதெல்லாம் கொடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்படிலாம் நினைக்கல, நான் கொஞ்சம் ஒரு அன்பளிப்பாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கெல்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா இங்கே மடிச்சுக்கோங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். இது தப்புப்பா, இது எலெக்ஷனில் தப்பு, இதில் சேர்த்துக்க மாட்டான்னு சொல்ல, இல்லைம்மா எலெக்ஷன் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது வரைக்கும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்ட பார்த்தா ஒரு பொண்ணு விண்டல் வச்சல் ஓடி ஹீரோ மேலே பொத்து விழுந்துருது. ஏப்பா என்னை மடிச்சுக்க, என்னால் நிப்பாட்ட முடியல வேகத்தை, என்னை மடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ஆமாங்க லேட் ஆச்சு, அப்புறம் என்னை மடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஓடி போக, பரவாயில்ல பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதடா பார்க்குற அப்படி கேட்க, அப்பா ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்ப்பா. என்னது ஆமாங்க நீங்கள் சொல்கிற காட்டுது, அது ஃபினான்ஷியல் பஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்போனா அவள் ஏதாச்சும் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இல்லை இதை போட்டு போயிட்டாலே அப்படி எங்கிட்டு பார்த்தா, எனக்கு அந்த தட்சுமி பையன் வர்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட யாருமே இல்லை ஹீரோ சொல்ல, ஏன்ப்பா நீங்களே யாராச்சும் எலெக்ஷனில் ஒரு ஆள் நிற்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா இதுதான் எனக்கும் இப்போ கரெக்டாக படுதுன்னு சொல்லிட்டு, யார் நம்ம ஃபுட் கிளப்பை காப்பாற்ற ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்ல, எல்லோரும் ஆமாப்பா நம்ம ஃபுட் கிளப்பை காப்பாற்றி ஆகணும் எல்லோரும் நின்றுட்டு இருக்கேன். ஆமாம் அவளுக்கு மட்டும் அது பெருசாக இருக்குன்னா அவன் மட்டும் அதை பண்ணுவாளா, நம்மளும் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கேன். எப்பா மீச்சுரு சார் நீங்களும் எங்கள் கூட நிற்பீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு யூகி சரிண்ணா நானும் ரெடின்னு சொல்ல, யூகி உன்னோட முடிவுலாண்டா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி கால்படாதீங்க நம்ம ஃபுட் கிளப்பை நம்ம காப்பாற்றி தீரோம்,
சரி யார் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க அப்படி சொல்லி கேட்க எல்லாரும் ஒரு ஆளை கைத்தாக்காகிறாங்க. இப்போ கரண்ட் பிரசிடெண்டாக உள்ளவே நேற்று ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது இப்போ நான் என்ன பண்ணுறது காணா அப்படின்னு சொல்ல இதோடையே இந்த எபிசோட் முடியுதுப்பா. இந்த எபிசோட் எவ்வளோ காமெடியாக இருக்கோ அவ்வளோ சீரியஸாக போகும். அதனால் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி, பார்த்து உடம்பு பார்த்துங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.